இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34 அதிகாரம் 8 சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பானவர் என்று சொல்லி ருசித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாய் தேவனை அறியாத பிள்ளைகளும் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து ருசித்து பார்க்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனை அறிந்தவர்களாக இருக்கிற நாங்களே எங்களுடைய வாழ்க்கையில தேவனை எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பார்த்தாலும் கூட சில நேரங்களில் விசுவாசத்தில் தளர்ந்து போகிறோம். சில நேரங்களில் தேவனை கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை எப்பொழுதும் ருசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான உபத்திரவங்களோ சில தாமதங்களோ சில இழப்புகளோ சரி, எல்லாமே எங்களுடைய நன்மைக்கானதாக மாத்திரம்தான் இருக்கிறது. அதற்கான காரணம் உடனடியாக தெரியாவிட்டாலும் கூட காலப்போக்கில் அது எங்களுக்கான நன்மை என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார், எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்தில் பொறுமையும் அவர் மேல அளவு கடந்த விசுவாசமும் இருக்க வேண்டும். அந்த பொறுமையும் விசுவாசமும் மாத்திரம்தான் தேவனுடைய நன்மைகளை ருசி பார்க்க செய்யும். தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷர்கள் எப்பொழுதுமே பேறு பெற்றவர்களாகவே இருக்கிறார்.